வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. ஸோ வரும் ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி மே 25 மதியம் 3 மணிக்கு இறுதிப் போட்டி ஆரம்பிக்கிறது. இந்த முறை சிறப்பு விருந்தினர்களாக உலகநாயகன் கமல்ஹாசன், இயக்குனர் மணிரத்னம், இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இவங்கெல்லாம் வரப்போறாங்க. இப்போ ஓட்டி எண்ணிக்கை நிலவரம் தொடர்ந்து காயத்ரி முன்னிலையில் இருக்காரு. 2வது இடத்துல சாராஸ்ருதி, 3வது இடத்துல நஸ்ரீன், 4வது இடத்துல லைனட், 5வது இடத்துல ஆத்யா. இது சோசியல் மீடியாவில் நடத்தக்கூடிய போல்ஸில் உள்ள நிலவரம். ஆனால் ஜியோ ஹாட்ஸ்டாரில் போடுற ஓட்டு தான் கணக்கில் வரும். இது ஒரு நம்ம கருத்து கணிப்பு மாதிரி தெரிஞ்சுக்கலாம், ஒரு மைண்ட் செட் ஆஃப் த பீப்புளை தெரிஞ்சுக்கலாம். பட் நீங்கள் போடுற ஓட்டு இதில் தொடர்ந்து ஓட்டு போடுங்க. ஹாட்ஸ்டாரில் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அதுதான் முடிவை தீர்மானிக்கும். அந்த ஓட்டை வச்சு தான் முடிவை தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ உங்களுக்கு யார் விருப்பமோ, உங்களுக்கு யார் பிடித்த பாடகரோ, யார் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ தொடர்ந்து ஹாட்ஸ்டாரில் ஓட்டு போடுங்க. ஒரு நாளைக்கு 10 ஓட்டு போடலாம். ஹாட்ஸ்டார் ஆப்பில் போயிட்டு சூப்பர் சிங்கர் ஜூனியர் அப்படின்னு போட்டாலே அது சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஏதாவது ஒரு இதை கிளிக் பண்ணீங்கனாலே ஓட்டுனுங்கிற ஆப்ஷன் வரும். அதில் போய் நீங்கள் 10 ஓட்டு போடலாம். அந்த 5 போட்டியாளர்களுடைய முகம் தெரியும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓட்டு போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடலாம். நம்ம ஒவ்வொருத்தருடைய எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொருவரும் தனித்தனி. இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆத்யாவும் நஸ்ரீனும் சேம் கிடையாது, ஆத்யாவும் இன்னொரு போட்டியாளரும் சேம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் தனி. இப்போ நஸ்ரீனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நஸ்ரீனுடைய சூழல், அவங்களுடைய பின்னணி, இது எல்லாமே வேற. இப்போ நஸ்ரீன் எப்படின்னா ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, மற்றவர்கள்லாம் ஒரு சிபிஎஸ்சியில் படிக்கலாம். அது அவங்களுடைய குடும்ப சூழல், அவங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து இருக்கு. ஒருத்தருக்கு வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கும், ஒருத்தருக்கு வாய்ப்பு கூட இருக்கும். நம்ம 2 பேரையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது. இப்போ நஸ்ரீன் அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்டுன்னு சொல்லுவோம், ஒரு ஏழ்மையான பின்னணியிலேருந்து வர்றாங்க. அவங்க ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்க அப்பா சாரங்கட்டி அந்த மாதிரி வேலை பார்க்குறாரு. பெரிய அளவு வருமானம் கிடையாது. அப்படி இருந்தும் அவர் கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறாரு. அப்புறம் இவங்களை இதுக்கு கூட்டு வரதே அவங்க கஷ்டமா இருக்கு. அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து, பிரின்சிபல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இவங்களை அனுப்புவோம், இந்த குழந்தைக்கு திறமை இருக்கு, இவங்க போனா ஜெயிப்பாங்கன்னு நம்பி அனுப்புறாங்க. ஸோ அதுதான் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டரோட பொண்ணா பிறந்தா அவரே பாட்டு கற்றுக் கொடுப்பாரு, இல்லைன்னா வேற யார்ட்டையாவது அனுப்பிச்சு பாட்டு கற்றுக் கொடுப்பாரு. அவர்கிட்ட வசதி இருக்கும், கார்ல கூட்டு போவாங்க, கார்ல கூட்டு வருவாங்க. ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணணும்னா ஃப்ளைட்ல போய் இறங்குவாங்க, போய் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நடக்கும். பட் இவங்க பஸ்ஸில் திருவண்ணாமலையிலேருந்து திருச்சிக்கு புதுக்கோட்டைக்கு புதுக்கோட்டையில் ஆடிஷன் அட்டன் பண்ணி SSJ1 முதல் போட்டியாளராக அதில் தேர்வாகி அப்படி வந்தவங்க. ஸோ வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி கடினமான சூழ்நிலையிலேருந்து வர்றவங்கலாம் மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பாங்க லைஃப்பில். அரசு பள்ளி மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக நஸ்ரீன் இருந்திருக்காங்க. அவங்கள தமிழ்நாடு அமைச்சரே பாராட்டக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க. பள்ளி ஆசிரியர்கள், அவங்க பிரின்சிபல் எல்லாமே பெருமைப்படுற அளவுக்கு ஒரு ரோல் மாடலா ஒரு சிறப்பான ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க நஸ்ரீன். இப்போ நஸ்ரீன் நிறைய பர்ஃபார்மன்ஸ், பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க முதல்ல உள்ள வர்றப்ப அந்த ஒருகினி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா அந்த பாட்டில் தான் ஆரம்பிச்சாங்க. அது 2 பேர் பாடின பாட்டு. அதாவது ஆனந்த கும்மிங்கிற படத்துல ஜானகி அம்மாவும் ஷைலஜாவும் பாடினது. ஷைலஜா எஸ்பிபி சாருடைய சிஸ்டர், அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடினது. இளையராஜாவோட மியூசிக், வைரமுத்துவோட வரிகள். ரொம்ப ரொம்ப எவர்கிரீன் சாங் அது. அந்த படம் பெருசா ஓடலையே தவிர அந்த படத்துல பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த பாட்டை நம்ம நஸ்ரீன் பாடினதை மறக்கவே முடியாது. 2 பேர் பாடினதை அனாவசியமா ஒருத்தர் பாடினாங்க. அதை தான் எல்லாருமே பிரமிச்சு பாராட்டினாங்க. அதுவும் சித்ராமாவே பாராட்டினாங்கன்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் சாங். அதே மாதிரி எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது, இந்த நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா, அந்த பாட்டு அவ்வளவு அழகா பாடினாங்க. அதுல வரக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷனு, அதுல அவங்க பாடின விதம், அந்த உணர்வு, அது எல்லாமே அந்த சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்களே மிரண்டு போய் அவங்க இன்னொரு பாட்டு கேட்டாங்க, எனக்காக இன்னொரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லி அவங்க அந்த ஒருகிளி உருகுது பாட சொல்லி அவங்க கேட்டாங்க. அப்புறம் எஸ்பிபி சார் ரவுண்ட்ல நிலாவே வா அந்த பாட்டை ரொம்ப அழகா பாடினாங்க. எஸ்பிபி சார்னாலே அந்த எமோஷன், அந்த என்ன சொல்றது எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு பாடகர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் தன்னுடைய குரல் மூலமாக நடிக்கணும்னு சொல்லுவார். எனாக்ட் த்ரூ யுவர் வாய்ஸ் பாரு. அதை ரொம்ப அழகா நம்ம நஸ்ரீன் பண்ணாங்க. அதை நம்ம மனோ எப்படி பாராட்டினார்னா,
அண்ணனே வந்து உனக்குள்ள வந்து இந்த பாட்டை பாடியிருக்காரு அப்படின்னு பாராட்டினாரு. ஸோ இந்த மாதிரி இந்த 3 பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஏராளமான பெர்ஃபார்மன்ஸ் நஸ்ரீன் இந்த முறை நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க இவங்க வந்து பெஸ்ட் சிங்கரா வரணும், சாரி இவங்க வந்து டைட்டில் வின்னரா வரணும்னா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்த முறை ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைங்க. ஏன்னா நம்ம டெய்லி ஒவ்வொரு சிங்கரா பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து 5th ஃபைனலிஸ்ட் வந்த காயத்ரியை பத்தி பார்த்தோம், அவங்களோட பெஸ்ட். நேத்திக்கு வந்து லயனட்டை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நஸ்ரீன், நாளைக்கு வந்து சாராஸ்வதி, சாட்டர்டே அன்னைக்கு நம்ம ஆத்யா. சும்மா வரிசையா எல்லாருமே நமக்கு பிடித்த சிங்கர்ஸ் தான். யார் ஜெயிச்சாலுமே நமக்கு சந்தோஷம் தான். உங்களுக்கு யாரு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. உங்களோட ஃபேவரட் யாருங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.